ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹக்ஷு ஹோம் கிச்சன். நான் உங்கள் அக்ஷயா. இன்றைக்கி நாம் சுரைக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இது நிறைய பேர் அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இப்போ சின்ன பசங்க எல்லோரும் அவங்க கூட விரும்பி சாப்பிட்ற வகையில் எப்படி நம்ம ரொம்ப சுவையாக அண்ட் எளிமையாக இந்த ரெசிபியை செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 வரமிளகாயை சேர்த்து இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நாம் அரைமுடி தேங்காயை துருவின தேங்காயாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுபடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அதை வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் 2 இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 250 கிராம் சுரைக்காயை இதோடு சேர்த்துக்கோங்க. சுரைக்காயை நல்லா சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கி விடுங்க. சுரைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்கும்போது அதில் எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணாமல் அந்த மசாலாவோடையே அது கலந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேணாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த குழம்புக்கு இது நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண வைங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட லாஸ்ட்டாக நாம் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு குக்கிங் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.